ஹாய், வெல்கம் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக பண்ணக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு பால், கஸ்டர்ட் பவுடர், ஃப்ரூட்ஸ், சுகர், அதுக்கப்புறம் நட்ஸ் இது இருந்தால் போதும். நட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ முதல்ல ஒரு அரை லிட்டர் பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், அது கூட கஸ்டர்ட் பவுடரு நமக்கு கிடைக்கும். அது 2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே அந்த திக்னஸ் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சி அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாலை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. இது அடி பிடிக்கும். ஸோ இந்த இதுவை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறுத்திட்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் நம்ம அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு நல்லா அது திக்னஸ் வந்துடும். நம்ம இது ஆட் பண்ணோடனே திக்னஸ் வந்துடும். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சதும் நம்மளுக்கே தெரியும் ஒரு நல்ல திக்கான ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். ஆனால் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணணும். இல்லைனா அடி பிடிக்கும், டேஸ்ட்டும் மாறிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அரை லிட்ரு பால் எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 100 கிராம் ஆஃப் சுகர் போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதில் இருக்க சுகரே இதுவாக இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக இருக்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா ஆறி வந்ததும் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, பைனாப்பிள் சேர்த்திங்கன்னா அது ஒரு கசப்பு தன்மை வருது. ஸோ பைனாப்பிளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்ற ஃப்ரூட்ஸு எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, பொமோகிரானட்டு, மேங்கோ, ஈவன் மேங்கோவும் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் மட்டும் முடிஞ்சவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் தண்ணியாக ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸு நீங்கள் பாதாம், பிஸ்தா, அப்புறம் வால்நட் என்ன இருக்கோ உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு கூலாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டீ போடுற டைமில் நம்ம ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். கூலிங்காக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாகவும் சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நட்ஸு போடுறது அடிஷ்னல். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரமாக நமக்கு பசி எடுக்காது. ஸோ மார்னிங் டைம்லேயும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பைனாப்பிள் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹெல்த்தியான நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.